ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மெயின் காரணமே சனி பகவான் தான். சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீதி தவறாத நீதிமான் என்று சொல்லலாம். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கேற்ப தான் நமக்கு பலன்களை தருவார். நமது நல்ல காரியங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவாக அவர் பலன்களை தருவார். நமது கெட்ட காரியங்களுக்கு அதுக்கு தகுந்தாற் போல பாடத்தை புகுத்துவார். அதனால் சனி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதி தவறாமல் நடப்பார். யார் வேணாலும் நீதி தவறி நடப்பாங்க. ஆனால் சனி எவருக்குமே கருணை காட்ட மாட்டார். கடவுளாக இருந்தாலும் அவரையும் பிடித்து அவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. அதனால தான் சனி மட்டும் ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தை நம்பாமல் இருக்கிறவங்க கூட இந்த சனி பயிற்சி வந்துட்டாவே ஜாதகத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார். குப்பையில் இருக்கிறவரை கோபுரத்துக்கு கொண்டு போவார், கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு கொண்டு வருவார். அந்த பவர் சனிக்கிட்ட மட்டும் இருக்குது. ஆனால் சனி நாம் நல்லது செய்தால் விட்டுருவார், தவறு செய்தால் மட்டும்தான் பிடிப்பார். அந்த வகையில் சனி பயிற்சியில் அப்பப்போ சில மாற்றங்கள் ஏற்படும். சனி பயிற்சியில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது, அப்புறம் வக்ர நிவர்த்தியிலேருந்து திரும்ப பின்னடைவு அடைகிறது. இந்த மாதிரியெல்லாம் சில சம்பவம் சனியிடையே நடைபெறும். அப்படி இப்போ ஒரு சம்பவமானது சனியில் நடைபெறுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்தும் மாறும். அப்படி தலையெழுத்து மாறுவது அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடைந்த அந்த பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் சனினால் இனி கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சனியுடைய இந்த செயலை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால என்ன விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு நடக்குங்கிறத கொஞ்சம் முதல்ல ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வேத ஜோதிடத்திலேயே நீதிமான் சனி பகவான் என்று சொல்லலாம். இவர் மகர மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாவார். இந்த சனி பகவான் பொதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு சுமார் 2.5 ஆண்டுகள் வரை எடுத்துக்குவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் பயணித்து வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாரு. வக்ரத்தில் வந்துட்டு இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாரு. தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் நேர்கதியில் பயணிக்க இருக்கிறாரு. சனியுடைய இந்த ஒரு மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஏற்படுங்கிறத தான் பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால அதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும். இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மோசமா அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மேஷ ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு 11ஆவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு, அதாவது அடைகிறாரு. இதனால் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய யோசனைகளானது கிடைக்கும். அந்த யோசனைகளுக்கு ஏற்ப செயல்படும் போது நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். அதே போல் பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரிய இடத்துல இப்போ தான் நீங்கள் துரிதமாக செயல்படணும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் பணியிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அதே வேளையில் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இனி உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் செயல்படலாம். ஸோ சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாட்டிய சனி இனி அதிர்ஷ்டங்களை கொட்டோன்னு கொட்ட போகிறாரு. பூலோக அதிபதியாகக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த சனி வக்ர நிவர்த்தியில் இன்னும் நிறைய பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களும் என்னென்ன நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத
இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்குங்க. வாழ்நாள் முழுக்க உங்கள் ராசிகளை வாட்டிய சனி இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்டங்களை இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால கொட்ட போகிறாரு. சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால எதிர்பார்க்காத பலன்கள் உங்களுக்கு சனினால் இனி கிடைக்க போகிறது. சனி பகவான் அடிக்கடி இடமாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவர். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமில்லாமல் 12 ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதோடு அவர் முன்பும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க. அதே வக்ர பயிற்சி முடியும் போது வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாரு என்று சொல்லப்படும். தற்போது வக்ர நிவர்த்தி அடைந்து கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்கதியில் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப ஏங்கிட்டு இருந்த சில விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு இத்தனை கால கஷ்டமாக இருந்ததில் அந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலை இனி பொருளாதார ரீதியாக கஷ்டமே வராது. தேடி வந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன்காரர்களாக இருந்த நீங்கள் இப்போ கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலை உயரப்போகுது. உங்களோட சொந்த வீட்டை நீங்கள் விற்றிருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு இப்போ மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சொந்த நிலத்தை விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொந்த நிலத்தை வாங்குகிற அளவுக்கு உங்ககிட்ட நிலைமை மாறும். வாடகை வீட்டில் இருந்த உங்களுக்கு சொந்த வீடு கனவு நினைவாகும். இப்படி கடுமையாக பொருளாதார ரீதியாக பாடுபட்ட உங்களுடைய சூழ்நிலை முற்றிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால எல்லாமே மாறும். அதாவது சனி வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு நேர்கதியில் பயணிக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அப்புறம் உங்களுடைய மகனோ மகளோ அவங்களுடைய திருமண பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது முடிந்து உங்களுக்கு இப்போ அவங்க வகையில் சுமூகமாக இருக்கும். கடுமையான மன கஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய மன வாழ்க்கையே உங்களுக்கு இப்போ பிரச்சனை எல்லாமே நீங்கி சுமூகமாக இருக்கும். தற்போது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்றதுனால சனி உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. அப்புறம் உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுது. பயப்படாமல் பயன்படுத்துங்க. அப்புறம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லை புதிய வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். நிலவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நிலம்லாம் பார்த்து வாங்கிருங்க. கடன்கள்லாம் அடைச்சி நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. இந்த காலம் உங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம். முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகும். அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சில குறைபாடுகள் ஏற்படும். எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன, ஒரு பக்கம் குறைன்னு வரணும்ல, அது ஆரோக்கிய ரீதியாக குறைகள் உங்களுக்கு இருக்குது. வயிறு பிரச்சனை ஏற்படலாம். கால்வலி, இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க இதுக்கு தகுந்தாற் போல் ஹெல்த்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இடமாற்றங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். திருமண விவகாரங்களில் இப்போ தாராளமாக புதிய முயற்சி எடுக்கலாம். திருமணத்திற்கு இதுக்கு முன்னாடி முயன்றிருந்தீங்கன்னா பலன் அளிச்சிருக்காது. ஆனால் இப்போ முயன்றீங்கன்னா பலன் கண்டிப்பாக அளிக்கும். அதாவது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சூப்பராக அமையும். இந்த டைம் சனி வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கு பின்னாடி நேர்கதியில் பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, அதனால் நீங்கள் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு முறை அந்த கடவுளை வணங்குங்க. இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும். இல்லை பட்டீஸ்வரம் கோவிலுக்கு போக முடியலனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்காவது போங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் அதை மேஷ ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்கள் நிறைய போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் சனி நேர்கதியில் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு வேறொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.